ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி சிங்கப்பூர். தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலான்னு இன்றைக்கி லிட்டில் இந்தியாவுக்கு தான் போயிட்டுருக்கோம். நம்ம இந்தியன் ட்ரெஸ்லாம் வாங்குறதா இருந்தால் எப்போவும் அங்கே தான் போகிறது. மற்றபடி இங்கே நான் ஆன்லைன்லலாம் எடுக்க மாட்டேன், அது அந்த அளவுக்கு சரியாகவும் இருக்காது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி புடவை ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதில் காட்டன்னு தான் போட்டிருந்தது. மலேசியாவிலேருந்து ஷிப் பண்ணுறாங்க. புடவை வந்ததுக்கப்புறம் பார்த்தா அது காட்டன் மெட்டீரியலாக இல்லை. நான் உடனே அதை ரிட்டனும் கொடுத்துட்டேன். அதனால் நம்ம போடுற மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் இங்கே நான் ஆன்லைனில் வாங்க மாட்டேன். பிள்ளைங்க அவங்களுக்கு தேவையான இந்த வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்லாம் இங்கே தான் வாங்குவாங்க. அதெல்லாமும் நல்லாவே இருக்கும். எங்கள் வீட்டிலேருந்து அங்கே போகிறதுக்கு கரெக்டாக 1 மணி நேரம் ஆகும். 2 ட்ரெயின் மாதிரி போகணும். ஆனாலும் ட்ரெயினில் போகிறது தான் எனக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டு. ஏன்னா காரு டாக்ஸிலெல்லாம் 1/2 மணி நேரத்துக்கு மேலே போனால் எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கும். அதனால் இங்கே எங்கே போனாலும் நான் ட்ரெயினில் தான் போகிறது. இங்கே உள்ள ட்ரெயின்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். வேலைக்கு போகிறவங்கெல்லாம் வர்றதுனால காலையிலையும் சாயந்தரம் மட்டும் எப்போவும் ட்ரெயின் கூட்டமாக தான் இருக்கும். அந்த டைமில் நம்ம எங்கேயாவது போகிறோன்னா உட்கார்றதுக்கு கூட இடம் இருக்காது. மற்ற நேரங்களில் ட்ரெயின் எப்போவும் ஃப்ரீயாக தான் இருக்கும். என் பையனுக்கு அன்றைக்கி ஸ்கூல் லீவு தான். அதனால் நாங்கள் 2 பேரும் தான் லிட்டில் இந்தியாவுக்கு போயிருந்தோம். பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போனால் எப்போவுமே நம்மளால் ரொம்ப நேரம்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. வீட்டில் இருந்தாலும் ஃபோனே தான் பார்த்துட்ருப்பான்னு கையோடு கூட்டிகிட்டு வந்துட்டேன். லிட்டில் இந்தியா ஸ்டேஷனில் இறங்குனதுமே நமக்கு தீபாவளிக்கான வைப்பு கிடைக்கும். படிக்கட்டில் அப்புறம் இந்த மாதிரி எஸ்கலேட்டரோட ஹேண்ட் ட்ரையல் எல்லாம் அழகாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் தீபாவளிக்கு இந்த மாதிரி அழகாக டிஃப்ரெண்ட்டான டெக்கரேஷன்ஸ் இருக்கும். போன வருஷம் தீபாவளிக்கு முஸ்தஃபாவில் தான் நான் ட்ரெஸ் எடுத்திருந்தேன். இந்த வருஷம் தேக்கா சென்டரில் ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு தான் அங்கே போயிட்டுருக்கோம். ஆரம்பத்தில் தேக்கா சென்டர் ரெனோவேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் நான் அங்கெல்லாம் போயிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே போனதில்லை. இப்போது அங்கே நிறைய நம்ம இந்தியன் ட்ரெஸ் கடைகள்லாம் இருக்குதுன்னு எங்களோட நெய்பரும் சொல்லியிருந்தாங்க. அதனால தான் அங்கே போய் பார்க்கலான்னு இன்றைக்கி போயிட்டுருக்கோம். லிட்டில் இந்தியா எம்ஆர்டி ஸ்டேஷனில் இறங்கி ஒரு 2-3 நிமிஷம் நடந்தாலே தேக்கா சென்டருக்கு வந்துடலாம். நாங்கள் போய் இறங்குனதுமே மழையும் லைட்டாக தூர ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு வேகமாக அங்கே போயிட்டோம். நம்ம ஊர்லேருந்து வர எல்லா விதமான பொருளுமே இங்கே இருக்கிற கடைகளில் கிடைக்கும். இந்த கடைகளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ரோடை கிராஸ் பண்ணணுன்னா தேக்கா சென்டருக்கு போயிடலாம். நாங்கள் இங்கே வரும்போது காலையில் 11 மணி இருக்கும். ஒரு சில கடைகள் மட்டும்தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, மற்றதெல்லாம் க்ளோஸாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி துணி கடைகள் எல்லாம் தேக்கா சென்டரோட 2nd ஃப்ளோரில் தான் இருக்குது. 1st ஃப்ளோர் ஃபுல்லாகவே வெட் மார்க்கெட்டு தான். இங்கே நிறைய கடைகள் இருக்குது. தினமும் காலையில் 6:30 மணிக்கெல்லாம் ஓப்பன் பண்ணிவிடுவாங்களாம். துணி கடைகள் எல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் நாங்கள் 10 மணிக்கு கிளம்பி 11 மணி போல் இங்கே வந்திருந்தோம். இங்கே லிட்டில் இந்தியாவில் தீபாவளி பஜார்னு ஒவ்வொரு வருஷமும் கடை போடுவாங்க. அங்கே உள்ள மாதிரி தான் இந்த தேக்கா சென்டரும் இருந்துச்சு. துணிக்கடை மட்டும் இல்லாமல் செருப்பு, அப்புறம் இந்த இமிட்டேஷன்ஸ் ஜுவல்லரி எல்லாமும் கூட வச்சுருந்தாங்க. ரெனோவேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியெல்லாம் இங்கே உள்ள கடைகளில் அந்த அளவுக்கு புது துணியெல்லாம் இருக்காது. கொஞ்சம் பழைய ஸ்டாக்காக தான் இருக்கும். ஏன்னா நான் அங்கே ஒரு தடவை 2 ட்ரெஸ் எடுத்திருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்கிறேன். ஆனால் இப்போ ரெனோவேஷனுக்கு அப்புறம் நல்லா இருக்குன்னு தான் எல்லாரும் சொன்னாங்க. தேக்கா சென்டர் உள்ளே போனால் நிறையா கடைகள் இருக்குது. ஒவ்வொரு கடையில் வேலை பார்க்குறவங்களும் அவங்கவுங்க கடையில் உள்ள துணியெல்லாம் வந்து பார்க்க சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற துணியெல்லாம் கொஞ்சம் விலை அதிகமாக சொல்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது. ஏன்னா எந்த கடையில் பார்த்தாலும் ஸ்டார்டிங் ப்ரைஸே $50 இருந்து தான் ஆரம்பிக்குது. தீபாவளி பசார்லேயும் இதே மாதிரி கடைகள் தான் இருக்கும். பொண்ணுங்களுக்கு உள்ள சோழி தான் இங்கே எல்லா கடையிலையுமே அதிகமாக வச்சுருக்காங்க. சிம்பிளான டிசைன்ஸ்லேயும் இருக்குது. ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போடுற மாதிரி ஹெவி ஒர்க் உள்ளதும் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் தீபாவளிக்கு ஒரு செட்டாவது இந்தியன் ட்ரெஸ் எங்கள் பொண்ணுக்காக வாங்குவோம். போன வருஷம் ஒரு லாங் ட்ரெஸ் மாதிரி எடுத்திருந்தோம். அது முஸ்தஃபாவில் வாங்கினது. இந்த வருஷமும் சோழி மாதிரி பார்க்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இந்த மாதிரி ஹெவி ஒர்க் உள்ளதெல்லாம் அவள் போட மாட்டாள். வாங்கினாலும் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நான் அந்த பக்கம் போகலை. குழந்தைங்களுக்கும் இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி சோழி டைப் ட்ரெஸ் எல்லாம் வாங்கணுன்னா இந்த இடத்துக்கு வந்து பார்க்கலாம். எல்லா கடையிலையும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிற கடையெல்லாம் மோஸ்ட்லி நார்த் இந்தியன்ஸ் தான் வச்சுருக்காங்க. நான் எல்லா கடையும் சுற்றி பார்த்துட்டு ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் என் பொண்ணுக்காக வாங்கினேன். அதுக்கப்புறம் இங்கேருந்து முஸ்தஃபாவுக்கு போயாச்சு. என் பையன் ஏற்கனவே எனக்கு 2 hours தான் டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தான். இங்கேயே 1 hour ஆயிடுச்சு. அதனால் முஸ்தஃபாலையும் போயிட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலான்னு அங்கே கிளம்பிட்டோம். சில கடையிலெல்லாம் 10 வெள்ளி 15 வெள்ளிக்கெல்லாம் குர்த்திஸ் எல்லாம் கூட இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் இந்த தேக்கா சென்டரில் டெய்லரிங் ஷாப்பும் நிறையா இருக்குது. ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இல்லை ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி இருந்தாலும் கூட இங்கே கொடுத்துக்கலாம்.
இந்த சிராங்கன் ரோடு ஃபுல்லாகவே ஒவ்வொரு வருஷமும் தீபாவளிக்கு இந்த மாதிரி அழகாக லைட் டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. நைட் டைமில் இந்த ரோடை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தீமில் டெக்கரேட் பண்ணுவாங்க. இந்த ரோடுக்கு ஆப்போசிட் சைட்லேயும் ஒரு தீபாவளி பஜார் இருக்கும். முஸ்தஃபாவுக்கு ஆப்போசிட்லேயும் ஒன்று இருக்கும். இங்கே உள்ள சிங்கப்பூரியன்ஸ் எல்லாம் நம்ம பொங்கலுக்கு வீடு சுத்தம் பண்ணுற மாதிரி அவங்க தீபாவளிக்கு செய்வாங்க. இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் தான் தீபாவளி பஜாரில் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தீபாவளி அன்னைக்கு வைக்கிறதுக்காக இந்த கேண்டில் விளக்கும் அதிகமாக இருக்கும். ஏற்கனவே வாங்கினது நிறையா இருக்கிறதுனால இந்த வருஷம் நான் தீபாவளி பஜாருக்குள்ளேயே போகலை, நேராக முஸ்தஃபாவுக்கு வந்தாச்சு. நாங்கள் வந்தப்போ முஸ்தஃபாவில் கூட்டம் இல்லை, ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. 1-2 பேர் தான் இருந்தாங்க. இங்கே ட்ரெஸ் எடுக்கிறதுல என்ன ஒரு பிரச்சனைன்னா, இந்த மாதிரி இடம் விடாமல் நெருக்கமாக ஹேங்கரில் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுருப்பாங்க. இதில் ஒவ்வொன்றா நம்ம எடுத்து பார்த்துட்டு திரும்ப வைக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். இங்கே எப்போவுமே இப்படி தான், இந்த மாதிரி எல்லா ட்ரெஸ்ஸையும் ஹேங்கரில் டிஸ்பிளே பண்ணி வச்சுருப்பாங்க. எல்லா லைன்லேயும் ட்ரெஸ்ஸஸோட சைஸ்லாம் போட்டிருப்பாங்க, SL, M, XL அப்படின்னு. ஆனால் உள்ளே போய் பார்த்தோன்னா அந்த மாதிரி இருக்காது. எல்லா சைஸுமே மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். அதனால் நம்ம பார்த்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நமக்கு தேவைப்படுற சைஸை கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். சிலது கலர் அழகாக இருக்கேன்னு கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி பார்த்தோன்னா அது நம்மளோட அளவாகவே இருக்காது. தீபாவளிக்குள்ளே திரும்பவும் இந்த பக்கம் வர முடியாது. அதனால் வந்ததுக்கு ஏதாவது ஒன்று எடுத்துடணுன்னு எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி ஒரு செட்டை எடுத்ததுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். முஸ்தஃபா பக்கத்தில் உள்ள இந்த இடத்துல தான் தீபாவளி பசாரும் போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல தீபாவளிக்கு உள்ள ஸ்வீட் ஸ்டால்ஸ், அப்புறம் சில ஸ்நாக்ஸ் கடையெல்லாம் கூட இருக்கும். இந்த இடத்துக்கு பேரே நைட் பசார்னு தான் வச்சுருக்காங்க. பக்கத்தில் தான் ஃபேரர் பார்க் MRT ஸ்டேஷன் இருக்குது. ட்ரெயின்லேயே வீட்டுக்கு வந்தாச்சு. போன வாரம் ஆர்ச்சர்ட் போயிருந்தோம். அப்போவே பிள்ளைங்க 2 பேரும் அவங்களுக்கு தேவையான சில ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க. இங்கே நார்மலாக அவங்க வெளியில் எப்பவும் போட்டுக்கிட்டு போகிற மாதிரியான ட்ரெஸ்ஸு தான் வாங்கியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு ஜீன்ஸு, கேஷுவலாக போடுற மாதிரியான ஒரு காட்டன் பேண்ட்டு, அப்புறம் ஒரு ஒயிட் ஷர்ட்டு, ஒரு ஹாஃப் ஷோல்டர் டிஷர்ட்டு, அதெல்லாமும் என் பொண்ணு அங்கே உள்ள H&M ஸ்டோரில் எடுத்திருந்தா. பையனுக்கு 2 டிஷர்ட்டும் ஒரு ஷார்ட்ஸும் அங்கே இருந்த யூனிக்ளோவில் எடுத்திருந்தோம். இதெல்லாம் தீபாவளிக்காகன்னு இல்லை, பசங்க எப்போவுமே தேவைப்படுறப்போ எடுத்துக்கிறது தான். இந்த ஒரு ட்ரெஸ் தான் நான் தேக்கா சென்டரில் எங்கள் பொண்ணுக்காக எடுத்தது. கலர் காம்பினேஷனும் நல்லா இருந்தது. அதோட மெட்டீரியலும் பிடிச்சதுனால இதை எடுத்துட்டேன். ரொம்ப ஒரு மாதிரி ரஃப்பான மெட்டீரியல் எல்லாமே நல்லா சாஃப்டாகவே இருந்துச்சு. ஷால் இருக்குது, அப்புறம் 3/4 ஒரு ஸ்லீவும் கொடுத்துருக்காங்க. வேணும்னா அட்டாச் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்லீவ்லெஸ்ஸாக கூட போட்டுக்கலாம். இது எனக்காக முஸ்தஃபால் எடுத்தது. இது அழகான ஒரு லாவெண்டர் கலரில் சிம்பிளான டிசைனில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து இந்த புடவை அவங்க அப்பா எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த புடவை ஃபுல்லாகவே மஸ்டர்ட் கலர் தான். இதோட முந்தியும் ப்ளவுஸ் மட்டும் டார்க் க்ரீன் கலரில் இருக்குது. ஊர்லேயும் அம்மா ஒரு சில ட்ரெஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. அது அடுத்த வாரம் தான் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.